நெஸ்டிங்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பிகினர்ஸ் நெஸ்டிங்கை யூஸ் பண்ணாமலே இருப்பாங்க, இல்லை தப்பான இடத்துல யூஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், நெஸ்டிங்னா என்ன கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிஎம் ஸ்டுடியோஸ் கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் பிரீமி ப்ரோ எடிஷன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் இன் அ ரைட் பிளேஸ். ஆமாங்க, நம்ம ஒரு மெகா சீரிஸை பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் சிஎல்எஸ். இந்த சிஎல்எஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. இந்த சிஎல்எஸ்ல ஏகப்பட்ட டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்க்ல ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காம டாஸ்க் கைட் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டக்குன்னு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஒரு நிமிஷம். நெஸ்டிங். ஆமாம், மல்டிபிள் கிளிப்ஸ் இல்லைனா மல்டிபிள் லேயர்ஸை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து குரூப் பண்ணுறது தான் நெஸ்டிங். இப்போது நெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது கீழே வந்தீங்க அப்படின்னா நெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு டேப் வரும். ஸோ இதில் டெமோ நெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனாக மாறிடும். அண்ட் எல்லாமே ஒரே இடத்துல சுருங்கிடும். ஸோ இதுதான் நெஸ்டிங். ஒருவேளை இப்போ இங்கே உள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் லேயர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் ப்ரோ, அது எப்படி ப்ரோ, அது அவ்வளோதான் நான் போயிருச்சா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அது ஒரு புது சீக்வன்ஸாக உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நெஸ்டிங் எங்கே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெஸ்டிங்கோட யூசஸை ஒரு 3 சினாரியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சர்டன் லேயர்ஸ், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. இந்த எல்லா லேயர்ஸுக்குமே நீங்கள் ஒரு சர்டைன் டைப் ஆஃப் எஃபெக்டை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி நெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரே இடத்துல நீங்கள் அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னதாக காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே எக்ஸ்போஷரை நான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வீடியோஸுக்குமே அது வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எஃபெக்டையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ அந்த சர்டன் குரூப் ஆஃப் கிளிப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நெஸ்டிங் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததான் இப்போ நீங்கள் பெரிய ஒரு எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் வந்து டைம்லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சீன் பை சீனாகவோ இல்லை ஒரு ஷார்ட் பை ஷார்ட்டாகவோ இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் குரூப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் டைம்லைனை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நெஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக இருக்கிற யூஸ் கேஸஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போது சர்டைன் லேயர்ஸை நீங்கள் திருப்பி டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்டையோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சர்டைன் ஸ்க்ரீனில் இருக்கிற எலமெண்ட்டையோ நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் வீடியோவில் அங்கங்கே நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சர்டைன் அனிமேஷனுக்கு இல்லை அந்த சர்டைன் எஃபெக்ட்டுக்கு ஒரு 4-5 லேயர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காமல் இந்த மாதிரி நெஸ்ட் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டைம்லைன் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெஸ்டிங் பண்ணிட்டோம். அந்த நெஸ்டிங் பண்ணதை எப்படி திருப்பி அன்னெஸ்ட் பண்ணுறதோ இல்லை எப்படி இதை வந்து திருப்பி பிரேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் அதில் டிஃபால்ட்டாக அதுக்கான ஆப்ஷன் இல்லை. அதுக்காக சில பிளகின்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வர நாட்களில் பார்க்கலாம். பட் இப்போ இது எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்களா, போன அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஸ் அப்படியே ஜஸ்ட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் இதை வந்து டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த நெஸ்டிங்கில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் நெஸ்ட் பண்ணுறது, பார்க்குற எல்லாத்தையும் நெஸ்ட் பண்ணி வைக்கிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தேவையான இடத்துல மட்டும் நெஸ்டிங்கை யூஸ் பண்ணுங்கள். நெஸ்டிங் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்றதே மறந்துடுவீங்க. ஸோ ஒரு தடவையும் டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் உள்ள, அதாவது இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெமோ நெஸ்ட்டுக்குள்ளே போய் ஏதாவது அப்டேட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து நம்ம செக் பண்ணணும் ஃபைனலான அவுட்புட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை பார்க்காம அப்படியே அந்த பிளைண்டாக உள்ளே இருக்கிற இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு விட்டுருவீங்க. அண்ட் வெளியில் வந்து பார்த்தா அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்கன்னா வெளியில் அது எப்படி இருக்குது, ஃபைனல் கம்போசிஷனில் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நெஸ்டிங்கை தேவையான இடத்துல மட்டும், அதாவது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஜஸ்ட் ஒரு குரூப் பண்ணி அன்குரூப் பண்ணுற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ளே போகாதீங்க. அதாவது ஒரு ஹேபிட்டாக மாற்றாதீங்க. உங்களுக்கு தேவையான இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒரு நெஸ்டிங் ரூல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும், உங்களுக்கு
க்ளீனாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக அந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நெஸ்டிங் யூஸ் பண்ணுங்கள். நெஸ்டிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பேரில் அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. தேவையான இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் எங்கே தேவையோ அந்த இடத்துல ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய டைம் சேவிங்காகவும் அட் த சேம் டைம் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு பவர்ஃபுல் டூலாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெஸ்டிங் அப்படின்ற விஷயத்தை ப்ராப்பராக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அன்டூ பண்ணுறது, எப்படி நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது. அண்ட் நம்மளுடைய அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சிஎல்எஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய கரியரையும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக நீங்கள் ஒரு லேடராக இருங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மெயில் ஐடிக்கு உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.